ஏற்கனவே மிரட்டினா என்ன உன் பிள்ளைங்க வந்தா உன் பிள்ளைய கொண்டு போட ரெண்டு மிரட்டினா போன மாதம் என் பிள்ளை அப்படி சாகக்கூடியவன் கிடையாது. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவன். அவன் வேலை வாங்கினவன், வேலை செஞ்சவன், 10 பேர்த்துக்கு அறிவு சொல்கிறவன், 10 பேர்த்துக்கு நான் புத்திமதி சொல்கிறவன். அவன் பொண்ணுக்கிட்ட அப்படி ஏட்டாடா சாமி, நான் வந்து பொண்ணு கேட்டேன், பொண்ணு தர முடியாது போகலாம், இங்கே வந்தால் மறுபடியும் கொண்டு போடணும் அவன் என்கிட்ட சொன்னான். அவங்க அப்பா சொன்னான், இந்த ரெக்கார்டு இருக்குன்ட்ட. காதலியை பார்ப்பதற்காக கோவையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்திற்கு சென்றிருந்த இளைஞர் காதலி வீட்டில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதில் சந்தேகம் உள்ளதாக இளைஞரின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். குலசேகரத்தைச் சேர்ந்த தனுஷ் பள்ளியில் படிக்கும் போதே சபீனாவை காதலித்த நிலையில் மேற்படிப்பிற்காக குடும்பத்தோடு கோவை சென்ற நிலையிலும் காதலை தொடர்ந்துள்ளார். திருமணம் பேசிய போது மதத்தை காரணம் காட்டி பெண் வீட்டார் தட்டி கழித்ததாக அவரது தந்தை துரைசாமி தெரிவித்தார். ஏற்கனவே மிரட்டினா என்ன உன் பிள்ளைங்க வந்தா உன் பிள்ளைய கொண்டு போட ரெண்டு மிரட்டினா போன மாதம் என் பிள்ளை அப்படி சாகக்கூடியவன் கிடையாது. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவன். அவன் வேலை வாங்கினவன், வேலை செஞ்சவன், 10 பேர்த்துக்கு அறிவு சொல்கிறவன், 10 பேர்த்துக்கு நான் புத்திமதி சொல்கிறவன். அவன் பொண்ணுக்கிட்ட அப்படி ஏட்டாடா சாமி, நான் வந்து பொண்ணு கேட்டேன், பொண்ணு தர முடியாது போகலாம், இங்கே வந்தால் மறுபடியும் கொண்டு போடணும் அவன் என்கிட்ட சொன்னான். அவங்க அப்பா சொன்னான், இந்த ரெக்கார்டு இருக்குன்ட்ட. தனுஷின் மரணத்தில் சந்தேகம் இல்லை எனவும் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக மாவட்ட எஸ்பி தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையிலும் பிளஸ் போஸ்ட்மார்ட்டம் உடற்கூறாய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதன் 2 அடிப்படையிலும் இந்த மரணத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக விசாரணை இருந்து வருகிறது. தொடர் விசாரணை மேற்கொள்ளப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.